வணக்கம் நண்பர்களே. போன பதிவில் நாம் சங்குவலை நாரை அதை பற்றி பார்த்தோம் இல்லைங்களா? இந்த பதிவில் நாம் பார்க்க போகிற அடுத்த நாரை வகை வெள்ளை நாரை. இதை ஆங்கிலத்தில் மில்கி ஸ்டாக் அப்படின்னு அழைப்பாங்க. இந்த வெள்ளை நாரை பார்ப்பதற்கு சங்குவலை நாரை போலவே தான் இருக்கும், ஆனால் உருவத்தில் இது கொஞ்சம் சின்னது. இதனுடைய ஃப்ளைட் ஃபெதர்ஸை தவிர மற்ற எல்லா பகுதிகளும் வெண்மை நிறத்தில் தான் இருக்கும். சங்குவலை நாரைக்கு அதனுடைய சிறகுகளில் உள்ள இந்த கருப்பு வெள்ளையான பேட்டர்ன் இந்த பறவைக்கு இருக்காது. சங்குவலை நாரை போலவே இந்த வெள்ளை நாரை மீன்களை தான் பிரதானமான உணவாக எடுத்துக்கொள்ளும். அது மீன்களை வேட்டையாடும் முறை கூட சங்குவலை நாரை போலவே தான் இருக்கும். ஒரு காலத்தில் இந்த வெள்ளை நாரைகள் தீபகற்ப மலேசியா பகுதிகளில் ஒரு சில பகுதிகளில் மட்டும்தான் அதிகமான எண்ணிக்கையில் காணப்பட்டது. அதிலும் குறிப்பாக பேராக் மாநிலத்தில் இருக்கிற லாரோட் டான் மாத்தாங் அந்த பகுதியில் உள்ள அலையாத்தி காடுகள், அந்த பகுதியில் உள்ள இந்த மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டில் தான் இது அதிகமான எண்ணிக்கையில் காணப்பட்டது. 1980களில் இதனுடைய கணக்கெடுப்பு எடுக்கும் பொழுது 150 பறவைகள் அங்கே இருந்ததாக சொல்லப்படுது. வருடந்தோறும் இந்த எண்ணிக்கை குறைந்து கொண்டே போய் இப்போ கடைசியில் பார்த்திங்கன்னா ஒரு வெள்ளை நாரை கூட அந்த பகுதியில் பார்ப்பது மிக அரிதாக ஆகிவிட்டது. லாரோட் டான் மாத்தாங் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த பகுதிகளில் உள்ள அலையாத்தி காடுகளில் எப்படி வெள்ளை நாரைகளுடைய பாப்புலேஷன் குறைஞ்சிக்கிட்டே வந்ததுன்னு பல ஆய்வுகள் நடத்தப்பட்டது. அதில் குறிப்பாக 4 காரணங்களை ஆய்வாளர்கள் முன்வைக்கிறாங்க. முதல் காரணம் அன்சக்ஸஸ்ஃபுல் ப்ரீடிங் அப்படின்னு சொல்கிறாங்க. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த வெள்ளை நாரை உயரமான காய்ந்த மரங்களை தான் தேர்ந்தெடுக்கும் கூடுகள் கட்டுவதற்கு. அப்போ இந்த மாதிரி உயரமான பெரிய மரங்களை இந்த கறி செய்யும் தொழில் இருக்குங்க இல்லைங்களா, சார்கோல் இண்டஸ்ட்ரி, இந்த சார்கோல் செய்கிற இண்டஸ்ட்ரி இந்த மாதிரி மரங்களை வெட்டுவதனால அதற்கு கூடு கட்டுவதற்கு இடம் இல்லாமல் போகிறது. அதனால் இதுங்க என்ன பண்ணுங்கன்னா, கூடு கட்டுறதுக்கு தோதான இடங்களை தேடி அங்கிருந்து வேறு ஒரு இடத்துக்கு இடம் பெயர்ந்து விடும். அன்சக்ஸஸ்ஃபுல் ப்ரீடிங்க்கு இன்னொரு விஷயமும் வித்தாக இருக்குது. அதுதான் இதனுடைய முட்டைகளிலிருந்து வெளிவரும் குஞ்சுகளை இந்த வேட்டையாடி உயிரினங்கள் பிடித்து சாப்பிட்ரும். இதை இரண்டாவது காரணமாக ஆய்வாளர்கள் முன்வைக்கிறாங்க. அதாவது வேட்டையாடி உயிரினங்களுடைய பாப்புலேஷன் அதிகரிக்கிறதுனால இந்த வெள்ளை நாரையோடைய பாப்புலேஷன் குறைஞ்சிக்கிட்டே போகுது அப்படின்னு அவங்க முன்வைக்கிறாங்க. மூன்றாவது காரணம் ஹியூமன் டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதாவது மனிதர்களால் ஏற்படுகின்ற சிக்கல்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. மனிதர்களுடைய நடமாட்டம் இதுங்க வசிக்கிற இடத்துல அதிகமாக இருக்கிறதுனால அந்த பகுதியில் வெள்ளை நாரைகள் வசிப்பது குறைந்து கொண்டே போகிறது அப்படின்னு அவங்க ஒரு கருத்தை சொல்கிறாங்க. இந்த வெள்ளை நாரை ரொம்ப சென்சிட்டிவ்ங்க, ரொம்ப ஷை, ரொம்ப சென்சிட்டிவ். லாரோட் டான் மாத்தாங் பகுதியில் பறவைகள் ஆய்வாளர்கள் போய் இந்த பறவையை பார்க்கும் பொழுது ஒரு 200-100 மீட்டருக்கு அப்பால் இருந்தும் கூட அந்த பறவைகள் இவங்களை பார்த்துட்டா உடனே பறந்து போயிடும். ஆக அந்த அளவுக்கு சென்சிட்டிவாக இருக்கிற பறவைகள் வசிக்கும் இடத்துல மனிதர்களுடைய நடமாட்டம் கண்டிப்பாக ஒரு சலசலப்பை ஏற்படுத்தும், டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் கண்டிப்பாக. அண்மையில் என்னுடைய நண்பர் ஒருவர், அவர் பறவைகளை ஆய்வு செய்கிறவர், அவர் சுமாத்ரா பகுதியில் உள்ள இந்த வெள்ளை நாரைகளுடைய காப்பகம் ஒன்று இருக்குது. அந்த பகுதியில் அவர் போய் வந்ததுனால அவர்கிட்ட சில கேள்விகளை கேட்டேன். இங்கே இருக்கிற லாரோட் டான் மாத்தாங் பகுதியும் இந்த சுமாத்ராவில் இருக்கக்கூடிய இந்த பகுதியும் ஒப்பிட்டு பார்க்க அவர்கிட்ட சில கேள்விகளை கேட்டேன். அந்த சுமாத்ரா பகுதியில் பார்த்திங்கன்னா மனிதர்களை தேவையில்லாமல் அந்த பகுதியில் அனுமதி கொடுக்க மாட்டாங்க. அவங்க அந்த இடத்துக்கு செல்வதற்கு அது முழுமையான ஒரு பெரிய காப்பகமாக அது அமைந்திருக்கிறது. ஆய்வு செய்கிறவங்க மட்டும்தான் அந்த இடத்துக்கு போக முடியும் ஸ்பெஷல் பெர்மிட்டோட. முழுக்க மனிதர்களுடைய நடமாட்டம் இல்லாத இடமாக தான் அது இருக்குது. அந்த பகுதியில் இந்த வெள்ளை நாரைகளுடைய பாப்புலேஷன் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு அவர் என்கிட்ட தெரிவிச்சிருந்தார். ஆக இந்த லாரோட் டான் மாத்தாங் பகுதிக்கும் இந்த சுமாத்ரா பகுதிக்கும் இருக்கிற இந்த வேறுபாடு மனிதர்களுடைய நடமாட்டம் தான். இங்கே அதிகமாக இருக்கிறதுனால, லாரோட் டான் மாத்தாங்கில் அதிகமாக இருக்கிறதுனால வெள்ளை நாரைகளுடைய பாப்புலேஷன் குறைந்து கொண்டே போனது. சுமாத்ரா பகுதியில் மனிதர்கள் நடமாட்டம் இல்லாதனால அங்கே பாப்புலேஷன் நல்லா ஸ்டேபிளாக இருக்குது.
இந்த வெள்ளை நாரையோடைய பாப்புலேஷன் குறைஞ்சி கொண்டே போகிறதுனால 1990ஆம் ஆண்டுகளில் வனவிலங்குத்துறை மற்றும் தேசிய மிருக காட்சி சாலை இவங்க 2 பேரும் MNS என்று சொல்லப்படக்கூடிய மலேசியன் நேச்சர் சொசைட்டி இவங்க கூட ஒன்றா சேர்ந்து ஒரு ப்ரோக்ராமை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ப்ரோக்ராமில் எப்படியாவது இனப்பெருக்கத்தில் அந்த பறவைகளை ஈடுபடுத்தி பிறகு அதுங்களை மறுபடியும் கொண்டு போய் அதுங்களுடைய நேச்சுரல் ஹேபிட்டாட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம், அறிமுகப்படுத்தலாம்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு ப்ரோக்ராமை வந்து ஏற்பாடு பண்ணாங்க. முதல் கட்டமாக என்ன பண்ணாங்கன்னா, ஜூ நகாராலேயே இந்த வெள்ளை நாரையை இனப்பெருக்கத்தில் ஈடுபடுத்தி அதன் மூலியமாக அதனுடைய எண்ணிக்கையை அதிகரித்தாங்க. பிறகு அதில் இருந்து 10 நாரைகளை, குறிப்பாக 3 ஆண் நாரைகள் மற்றும் 7 பேடைகளை வந்து அவங்க எடுத்துகிட்டு வந்து குவாலாஸ்லாங்கூர் நேச்சர் பார்க் அந்த இடத்துல வந்து இவைகளை வந்து ஒரு மிகப்பெரிய வலை போன்ற ஒரு அமைப்பை வைத்து அந்த வலைக்குள்ளேயே இதை வளர்த்துக்கிட்டு வந்தாங்க. அந்த இடத்துல குவாலாஸ்லாங்கூர் நேச்சர் பார்க்கில் வந்து இவைகள் கூடு கட்டுந்துச்சு. ஆனால் ப்ரீடிங் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை. அதன் பிறகு சில ஆண்டுகள் கழித்து அந்த வலையில் ஏற்பட்ட சில சேதாரத்தினால ஒரு நாரை வந்து தப்பிச்சு எப்படியோ வெளியே போயிடுச்சு. அப்புறம் இவங்க மற்ற நாரைகளையும் வந்து வெளியே திறந்து விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த ப்ரோக்ராமை அப்படியே டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க, அதோடு நிறுத்திட்டாங்க ப்ரோக்ராமை. காரணம், போதிய நிதி இல்லாததுனால இந்த ப்ரோக்ராம் வந்து அப்படியே நிப்பாட்டி வச்சிட்டாங்க. மேலும் இந்த வெள்ளை நாரையுடைய இனப்பெருக்கத்தை நுணுக்கமாக அறிஞ்ச ஆய்வாளர்களுடைய எண்ணிக்கையும் அந்த காலகட்டத்தில் கம்மியாக இருந்துச்சு. அப்போ அதனாலேயே இந்த ப்ரோக்ராம் வந்து சக்ஸஸ் ஆகலை. அதுக்கப்புறம் எந்த ப்ரோக்ராமும் வரல. இந்த வெள்ளை நாரையுடைய பாப்புலேஷனை வந்து நல்லபடியாக இன்க்ரீஸ் பண்ணி மறுபடியும் அதனுடைய இருப்பிடத்தில் கொண்டு போய் அறிமுகப்படுத்துறதுக்கு யாருமே முன் வரல. ஸோ இதோட பாப்புலேஷன் வந்து கம்மியாக இருக்கிறதுனால இதை வந்து பெயிண்டட் ஸ்டாக் அளவுக்கு நீங்கள் வந்து எங்கேயும் பார்க்க முடியாது. ஏதோ 1-2 நீங்கள் பார்க்கலாம். ஆனால் தைப்பிங் லேக் கார்டனில் நீங்கள் வந்து இதனுடைய எண்ணிக்கையை வந்து கொஞ்சம் அதிகமாக நீங்கள் பார்க்கலாம். காரணம், இது வந்து இயற்கையாகவே வந்த பாப்புலேஷன் கிடையாது. இது வந்து தைப்பிங் ஜூவில் இனப்பெருக்கம் பண்ணி அது அங்கேயே பாப்புலேஷனை இன்க்ரீஸ் பண்ணி இந்த நாரைகள் வந்து தைப்பிங் லேக் கார்டனுக்கு பறந்து சென்று அங்கே உணவுகளை தேடி முடித்த பிறகு மாலை நேரத்தில் மறுபடியும் ஜூக்கு வந்து தங்கிடும். அதன் காரணமாக நீங்கள் இதை வந்து தைப்பிங் லேக் கார்டனில் மிக அதிக எண்ணிக்கையில் நீங்கள் பார்க்கலாம். ஆனால் இது வந்து இயற்கையான ஒரு பாப்புலேஷன் கிடையாதுங்க. வெள்ளை நாரைகளுக்கு வந்து மேலும் சில ஆபத்துகள் வந்து இருக்குங்க. இது முற்றிலும் அழிந்து போவதற்கு இன்னொரு காரணமும் இருக்குது. அதுதான் வந்து ஹைப்ரிடைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. தேசிய மிருக காட்சி சாலைகளில் உள்ள இந்த வெள்ளை நாரைகள் அங்கே இருக்கிற சங்குவலை நாரைகளோட இனப்பெருக்கம் பண்ணதாக ரெக்கார்டு இருக்குங்க. இந்த மாதிரி கலப்பு இனப்பெருக்கம் மேலும் நடந்து கொண்டே போனால் இந்த வெள்ளை நாரைகளுடைய எண்ணிக்கை குறைந்து கொண்டே போய் கடைசியில் வந்து பூஜ்ஜியத்தில் வந்து நிற்கும். மூவார் பகுதியில் என்னுடைய நண்பர் தௌஃபிக் அவர் வந்து இந்த சங்குவலை நாரைக்கும் வெள்ளை நாரைக்கும் இடையே பிறந்த மாதிரி ஒரு நாரையை வந்து அவர் பார்த்ததாகவும் அதை புகைப்படம் எடுத்ததாகவும் வந்து என்னோட தெரிவிச்சிருந்தார். அந்த புகைப்படத்தை என்கிட்ட அனுப்பி வச்சுருந்தார். இந்த நாரையை பார்க்கும்பொழுது 2 நாரையும் அப்படியே கலந்து செய்த மாதிரியே அது தோற்றம் அளித்தது. ஆக இந்த கலப்பு இனப்பெருக்கம் இயற்கையாகவே நடந்து கொண்டு இருக்கிறது. காலப்போக்கில் இந்த பியூர் ப்ரீட் மில்கி ஸ்டாக், அதாவது அசலான வெள்ளை நாரைகள் வந்து முற்றிலும் அழியிறதுக்கு பெரிய வாய்ப்பு இருக்குது. சரி நண்பர்களே, இந்த பதிவு இதோட முடிவு பெறுது. அடுத்த பதிவில் வேறு ஒரு பறவையை பற்றி நம்ம பார்ப்போம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது சரவணன். நன்றி, வணக்கம்.